ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காவல்துறையில் பணிபுரியும் ஒரு அதிகாரியோட ஜாதகம் எப்படி இருக்கும், கிரக நிலைகள் அதில் எப்படி இருக்கும், காவல்துறையில் பணிபுரியறதுக்கு என்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சிஆர்பி மெத்தடில் பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தட் அப்படின்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று, பிளானட்டு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இருக்குது. அடுத்தது, காவல்துறையில் பணிபுரியறதுக்கான என்ன கிரக நிலைகள் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண ரூல்ஸு. சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறைப்படி கிரகங்கள் கனெக்ட் ஆகும். அதே சமயம் சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற முறையிலையும் பிளானட்டு கனெக்ட் ஆகும். சிஆர்பி மெத்தடில் 6 முறையில் பிளானட்ஸு கனெக்ட் ஆகுது. அதை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். வதம் நட்சத்திரத்தில் இருக்க கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். அந்த 2 நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அது இணைந்ததாக எடுத்துக்கணும். அடுத்தது, வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். எப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த 2 நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் இணைந்ததாக எடுத்துக்கணும். அதே மாதிரி வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். 4வது, ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அடுத்தது, ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக கிரக இணைவு ஏற்படும். லாஸ்ட் என்னன்னா, ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த வீட்டு அதிபதி மூலமாக பிளானட் கனெக்ஷன் ஏற்படும். இதை பொறுத்து தான் கிரக தொடர்புகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் காவல்துறையில் பணிபுரிபவருடைய ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். இது ஒரு உண்மையான காவல்துறை அதிகாரியோட ஜாதகம். இவர் காவல்துறைக்கு வர்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சைடில் தெரிகிற எல்லோ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன். அதில் இருக்கிற 6 விதிகளும் இந்த ஜாதகத்தில் எப்படி புரிந்து வருதுன்னு ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இப்போ இவரோட ஜாதகம் மிதுன லக்னம். லக்னத்துக்கு 2ல் குரு இருக்குது. 6ஆம் வீட்டில் சனி ராகு இருக்குது. 8ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் இருக்குது. 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் இருக்குது. 12ஆம் வீட்டில் சுக்கிரன் கேது மாந்தி இருக்குது. இந்த கிரக நிலைகளோட இவரோட ஜாதகம் இருக்குது. இப்போது சிஆர்பி மெத்தடில் போலீஸ் ஆகிறதுக்கான முதல் ரூல், லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு. பாருங்கள், லக்னம் மிதுனம், மிதுனத்தில் செவ்வாய் இல்லை, மிதுனத்தை செவ்வாய் பார்க்கல, லக்ன புள்ளியும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இல்லை. லக்னாதிபதி புதன் எங்கே இருக்குது? மீனத்தில் இருக்குது. அங்கேயே அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி, அதாவது சுயசாரத்திலேயே இருக்குது. இந்த விதத்தில் பார்க்கும்போது லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்படலை. உடனே நம்ம லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு வராதனால இந்த சிஆர்பி மெத்தேடு பொருந்தி வரல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நான் முதலே சொன்னேன், வதம் நட்சத்திரத்தில் இருக்கும் 2 கிரகங்கள் இணையும் அப்படின்ட்டு. இங்கே செவ்வாய் இருக்கும் நட்சத்திரம் பாருங்கள், உத்திராடம். புதன் இருக்கும் நட்சத்திரம் ரேவதி. இங்கே உத்திராடத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா ரேவதி 7வது நட்சத்திரமாக வரும். அதுதான் நான் வதம் நட்சத்திரம்னு சொல்கிறது. அப்போ வதம் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இணையும் அப்படின்னா உத்திராடத்தில் இருக்கிற செவ்வாயும் ரேவதியில் இருக்கிற புதனும் கனெக்ட் ஆகிக்கணும் பொருள். அப்போது லக்னத்திற்கு செவ்வாயோட தொடர்பு ஏற்படுது. அடுத்த ரூல் 1-8 தொடர்பு. லக்னத்திற்கும் 8ஆம் வீட்டிற்கும் தொடர்பு எப்படி வருதுன்னு பார்த்தா, லக்னாதிபதி புதன் இருக்கிறது மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. சனி இருக்கிறது அனுஷம் நட்சத்திரம். இப்போ நேரடியாக பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு தொடர்பு ஏற்படலை. அதே சமயம் திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி புதன் இருக்கிற நட்சத்திரம் ரேவதி, ராகு இருக்கும் நட்சத்திரம் கேட்டை. அப்போ ரேவதியில் இருக்கிற புதனை ராகு இருக்கிற கேட்டை நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ புதன்
விருச்சிகத்துக்கு வந்துடும். அப்பொழுது சனிக்கும் புதனுக்கும் தொடர்பு ஏற்பட்டுரும். அதாவது 1-8 தொடர்பு ஏற்பட்டுரும். 3வது ரூல் 8-10 கனெக்ஷன். அதாவது 8ஆம் வீட்டு அதிபதி சனிக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி குருவுக்கும் கனெக்ஷன் எப்படி ஏற்படுது அப்படின்னா, குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக சனியை பார்க்குது. குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக சனியை பார்க்குது. அப்போது 8க்கும் 10க்கும் கனெக்ஷன் ஏற்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் குரு இருக்கும் நட்சத்திரம் பாருங்கள் ஆயில்யம், ராகு இருக்கும் நட்சத்திரம் கேட்டை. ஆயில்யம் கேட்டை இரண்டுமே புதனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால குருவை விருச்சிகத்தில் இருக்கிற கேட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போவும் குரு இங்கே ப்ளூ கலர் லெட்டரில் காமிச்சிருக்கேன். டிரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கப்புறம் இருக்கிற குரு இது ஆக்சுவலாக. அப்போ குருவுக்கும் சனிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஒரே வீட்டில் இருக்கிறதுனால கனெக்ஷன் ஏற்படுதுன்னு நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது 2ஆம் வீட்டிற்கு ராகு தொடர்பு. அதாவது 2 ராகு தொடர்பு. இங்கே ராகு இருக்கிற நட்சத்திரம் கேட்டை, குரு இருக்கும் நட்சத்திரம் ஆயில்யம். ஒரே கிரகத்தின் 2 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைக்கலாம். அப்போ ராகுவை குரு இருக்கிற ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு ராகு தொடர்பு ஏற்படுது. எப்படின்னா, விருச்சிகத்தில் இருக்கிற ராகு குரு இருக்கும் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு பிறகு. அடுத்த ரூல் 10 ராகு தொடர்பு. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், குருவும் ராகுவும் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இரண்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படின்னா, குருவை ராகு இருக்கும் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது ராகுவை குரு இருக்கும் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ ரெண்டுமே ஒரே வீட்டுக்கு வந்துடும். அந்த விதத்தில் லக்னத்திற்கு 10 குரு இருக்கும் இடத்துல ராகு இருந்தால் குருவுக்கும் ராகுவுக்கும் கனெக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது 10 சனி தொடர்பு. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், குரு ஆயில்யமில் இருக்குது, ராகு கேட்டையில் இருக்குது. குருவை ராகு இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது சனிக்கும், அதாவது 8ஆம் வீட்டு அதிபதி சனிக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி குருவுக்கும் கனெக்ஷன் ஏற்படுறத பார்க்க முடியுது. அடுத்தது சூரியன் சனி கனெக்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த சூரியன் எங்கே இருக்குது? மீனத்தில் இருக்குது. சூரியன் மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. ராகு எங்கே இருக்குது? விருச்சிகத்தில் இருக்குது, அதுவும் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது. ரேவதியில் இருக்கிற சூரியனை ராகு இருக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ சூரியன் எங்கே வந்துடும்? விருச்சிகத்துக்கு வந்துடும். ஆல்ரெடி சனி அங்கே இருக்குது. இப்போ சனிக்கும் சூரியனுக்கும் கனெக்ஷன் ஏற்படுது. இந்த மாதிரி 6 ரூல்ஸுமே இந்த அரசு காவல்துறையில் பணிபுரிகிற அதிகாரியோட ஜாதகத்தில் பொருந்தி வரதை நம்மளால் பார்க்க முடியுது. திருச்சிற்றம்பலம்.